மொழி சங்கென முழங்கும் மொழியா எனது முத்தமிழ் மொழிக்கு முதற்கான் வணக்கம். வாழ்மை மாறா நடுவர் அவர்களே, கல்வி சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவர்கள் ஆகிய ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, புத்தமுத மலர்களே, முத்தான ரத்தினங்களே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரை தூங்கிறேன். நான் விரும்பும் தலைவர் ஜவஹர்லால் நேரு பற்றி பேச போகிறேன். வெள்ளை மனம் கொண்டவர், குந்தல் மனம் வென்றவர், நாட்டுக்கு உழைத்த நல்லவர், மனிதரோய் மாணிக்கமானவர், அவரை எங்கள் ரோஜாவின் ராஜா ஜவஹர்லால் நேரு ஆவார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889 ஆண்டு நவம்பர் 14 அலகாபாத்தில் பிறந்தார். இவர் திரு மோதிலால் நேரு மற்றும் சர்வராணி ஆகியோரின் மகன் ஆவார். தனது ஆரம்ப கல்வியை இந்தியாவில் முடித்து பிறகு லண்டனில் சட்டம் பயின்று பாரிஸ் பட்டம் பெற்றார். தனது சட்ட பணியை தொடர இந்தியா திரும்பினார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நேருவை இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைத்தது. மகாத்மா காந்தி அரசியல் குருவாக ஏற்றவர். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு எடுத்ததற்காக 1921 சிறைக்கு சென்றார். 9 வருடங்கள் சிறையில் கழித்தார். இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று உலகத்தாரின் வார்த்தைகளை மாற்றி காட்டியவர் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமராய் 1947 முதல் 1964 வரை 17 ஆண்டுகள் முதல் பிரதமராய் பணியாற்றினார். அவரது ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை தீட்டி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார். அவரது பஞ்சசீல கொள்கை, அணிசேரா கொள்கை போன்றவை நம் நாட்டை ஒன்று நிலைக்கு கொண்டு சென்றது. இதனால்தான் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார். இந்தியா